பராசக்தி இந்த படம் டைரக்டர் சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல இப்போ தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன, 1930s இருந்து 1960s வரைக்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல பேர் போராட்டம் பண்றாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு கேரக்டர்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணி லவ் ட்ராக்கை தான் வச்சு மெதுவா தான் ப்ரீ இன்டர்வலுக்கே கொண்டு வருவாங்க. ப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறமா படம் முழுக்க போராட்டம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவா டைரக்டர் சுதா கொங்கராவுடைய படங்கள்ல எமோஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல அது மிஸ் ஆச்சோன்ற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு படத்தோடைய மெயின் கேரக்டருக்கு ஒரு விஷயம் ஒன்று ஆயிரும், ஆனா அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம அடுத்தடுத்து போயிருவாங்க. படம் பார்க்குற நமக்கே இது ஒரு பெரிய லாஸ்ன்ற மாதிரி தோணும். ஆனா ஏன் இதை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. விடுதலை படம் பார்க்கும்போது அங்க போலீஸோடைய அராஜகம் பயங்கரமா இருக்கும். நிறைய பொதுமக்கள் இறந்து போகும்போது அது நமக்கே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய பொதுமக்கள் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அது இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம இருந்துச்சு. மற்றபடி படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க், செட் ஒர்க், காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல சூர்யாவே நடிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. சொல்ல போனா இந்த படத்துக்கு தான் பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கணும். ஆனா அடிச்சு பிடிச்சி எப்படியோ சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இந்த படத்துக்கே சர்டிபிகேட் வாங்கும் போது எதுக்குடா அண்ணன் படத்துல ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஓவராலா இது ஒரு நல்ல படம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.